பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஜெயந்தியை முன்னிட்டு நம்ம இந்த குட்டக்கரை மீன்தொட்டி பக்கத்தில் குட்டக்கரையில் அவருக்கு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். எல்லா தலைவர்களையும் போல முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு சாதாரணமாக கடந்து விடக்கூடிய மனிதர் கிடையாது. அவர் முதல்ல தேசம் எனது உடல் என்றால் தேசியம் தெய்வீகம் என்னுடைய உயிர் என்று சொன்னவர். தேசமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஏதோ வரலாற்றில் வருவது போல கிடையாது. முதலாக குற்றப்பத்திரிகை சட்டம் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அதோடு மட்டும் இல்லை, அவர் பால் குடித்து வளர்ந்தது ஒரு முஸ்லீம் பெண் கிட்ட. ஆயிஷா பீவிங்கிற ஒரு முஸ்லீம் பெண் தான் அவருக்கு பால் கொடுத்தவர். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது தாய் தமிழ் முஸ்லிம்கள்லாம் பாகிஸ்தான் போகக்கூடாது, இங்கே இருக்கணும்னு ஒரு அன்பு கட்டளையிட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அது மட்டும் கிடையாது, ஹரிஜன மக்கள்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஆலய பிரவேசம் பண்றதுக்கு முழுக்க ஆதரவு கொடுத்து அங்கே ஒரு பிரச்சனை கூட வராமல் வைத்தியநாதர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தோள் கொடுத்தவர் நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவர் அவருடைய வாழ்க்கையில ஜாதி எதிர்ப்பை ரொம்ப முன்வைத்தாரு. எல்லா மக்களும் அன்போடு இருக்க வேண்டும் என்று ஒரு குரல் கொடுத்தவர் நம்மளுடைய தேவரையா அவர்கள். நம்ம இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே நம்ம தேவரையா அவர்களை பின்பற்றினால் ஒரு ஆரோக்கியமான அரசியல் பிரவேசமாக இருக்கும். ஏன் நான் எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னாக்க, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக இந்து பண்டிகைகளை புறக்கணிப்பது, இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பது, முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அவங்க ஏதோ சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்றது, இது மாதிரியான அரசியல் எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா தேவரையா இப்ப உயிரோடு இருந்தா முதலில் குரல் கொடுக்கக்கூடிய மனிதராக நம்ம தேவரையா தான் இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம ஒரு சமுதாயத்தின் பாதுகாவலனாக தன்னை சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரியலூர் மாவட்டத்தின் எம்பியா இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் கொஞ்சமாவது தேவரையா அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே அன்போட இருக்கணும், பாசத்தோட இருக்கணும். ஹரிஜன மக்கள்லாம் ஆலய பிரவேசம் செய்யும் பொழுது எவ்வளவு சப்போர்ட்டா இருந்து எந்த பிரச்சனையும் வராம பாதுகாத்தாரு. ஆனா இவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மேடையிலேயே விசிகால இருக்கணும்னா 10 வழக்கு வாங்கியிருக்கணும், அப்பதான் விசிகால இருக்க தகுதி என்று பேசுவதும், திமிரி எழு திருப்பி அடி இந்த மாதிரி வீர வசனங்கள்லாம் பேசி ஒரு இளைய சமுதாயத்தை திசை திருப்புவதுமாக இருந்து கொண்டிருக்கிறார். முதல்ல அதை அவரு கண்டிப்பாக இதை அவர் பண்ணக்கூடாது. இளைய தலைமுறை நல்ல படிப்பு என்கிற ஆயுதத்தை கையில எடுத்து ஒரு சமுதாயம் மேல வளரணும், ஒரு சமுதாயத்துல ஒரு உயர்ந்த நிலையை அடையணும்னாக்க படிப்பு முக்கியம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய தலைவர் ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மிக தவறான ஒரு வழிகாட்டுதலை ஒரு பின்பற்றிட்டு இருக்காரு. அதோடு மட்டும் இல்ல, இங்க அரியலூர் மாவட்டத்துல 3 முறை எம்பியா இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, ஆதி திராவிடர் பழங்குடியினர் வசிக்க பகுதிக்கெல்லாம் நாங்க போய் பார்த்தோம்னா அங்க ரோடு கிடையாது, தண்ணி பைப்பு கிடையாது, லைட் வசதி கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே இல்ல. இவர் எதன் அடிப்படையில ஒரு சமுதாயத்தின் பாதுகாவலர்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார் என்று தெரியவில்லை. அதனால இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்க்கணும். அவர் எடுத்த கொள்கைகளை பின்பற்றினாலே ஒரு ஆரோக்கியமான அரசியலை கொண்டு சென்று மக்களை பாதுகாக்க முடியும், தமிழகத்தை தலை நிமிர செய்ய முடியும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நான் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு, மாவட்ட தலைவர், பாரதிய ஜனதா கட்சி, அரியலூர் மாவட்டம்.